Okay, viewers, in the video the HP all-in-one dead. Okay, so simply dead. நான் power button press பண்ணும்போது okay, so power button இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஆக்ஷனுமே கிடையாது. ஆனால் போர்டு டிசி பேட் அவுட்டு ப்ரைமரி பவர் பிளேனில் ஷார்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர் எரியுது. ஸோ நான் எப்போ அன்ப்ளக் பண்ணுறேன்னா அது போய்ட்டு அகைன் நான் போடும்போது எனக்கு எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ தட் என்னோடய டிசி பேட் அவுட் அப்படிங்கிற அந்த ப்ரைமரி பவர் பிளேனில் ஓகேவா ஃபஸ்ட்டு பவர் பிளேனில் ஷார்ட் கிடையாது. 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட்டு போர்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் ஆர் ஆல் இன் ஒன்னாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்இடி க்ளோ ஆகுது அப்படின்னா எனி எல்இடி க்ளோ ஆகுது அப்படின்னாவே ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டாண்ட் பை வோல்டேஜில் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ப்ரைமரி லைனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த இண்டிகேட்டர் கூட எனக்கு என்ன ஆகும், க்ளோ ஆகாது. ஓகேவா, வோல்டேஜ் ஒருவேளை ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இந்த இண்டிகேட்டரும் எனக்கு டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜான 19 வோல்ட் ஓகேவா, அடாப்டர்லேருந்து போகிற மதர் போர்டுக்கு போகிற 19 வோல்ட்டோ 20 வோல்ட்டோ டிபெண்ட்ஸ் ஆன் த அடாப்டர் வோல்டேஜ். ஓகேவா, 19 வோல்ட் இருக்கும் அது. ஸோ இந்த 19 வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா போர்டில் இறங்குது. போர்டு ஸ்டாண்ட் பை வோல்டேஜை டெலிவர் பண்ணுது. ஆனாலும் என்னோட ஆல் இன் ஒன் டெட். ஓகே, ஸோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம் வெளியில். சரி, இருக்கு. ஓகே, ஸோ மதர் போர்டு இந்த டேட்டில் ஓகே மெயின் போர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா, வோல்டேஜ் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த போர்டு எதுக்காக டெட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். முதல் வோல்டேஜான 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ஸ்டாண்ட் பை ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். நான் என்னோட இண்டிகேட்டர் க்ளோ ஆகுது. ஸோ தட் எனக்கு என்னோடய வோல்டேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா, ஸோ போர்டு இந்த மாதிரி லைவாக செக் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டக்டர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது. உங்களோட டூல்ஸு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடாது. முக்கியமாக ரிங் போடக்கூடாது. ஓகேவா, ரிங் போட்டிங்கன்னா போர்டு ஷார்ட் ஆகும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஐஓ கண்ட்ரோலருக்கு 3.3 வோல்ட்டு போகுதா இல்லையா. ஓகே,
ஓகேவா. ஐஓ கண்ட்ரோலருக்கு 3.3 வோல்ட். இது கெப்பாசிட்டரில் செக் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். கேப்ஸ் வழியாக தான் 3.3 வோல்ட் போகும். ஸோ ஐஓ கண்ட்ரோலருக்கு இந்த இடத்துல ஐஓ கண்ட்ரோலர் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஐஓ கண்ட்ரோலர், இது ஈஸி. ஆக்சுவலி எம்பெடட் கண்ட்ரோலர் இல்லைனா ஐஓ கண்ட்ரோலர் இல்லைனா எஸ்ஐஓன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆர் கீபோர்டு கண்ட்ரோலர், என்ன பேரில் வேணாலும் சொல்லுவாங்க. இது ஈஸி. ஸோ பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே சிக்னல் இங்கே தான் போகும். ஓகேவா. ஈசிக்கு தான் போகும். ஈசியிலேருந்து தான் பிசிஹெச்சுக்கு வரும். பிசிஹெச் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. ஈசியிலேருந்து தான் பிசிஹெச்சுக்கு சிக்னல் வரும். பிசிஹெச்சிலேருந்து தான் S5 S3 வெளில வரும். இது வந்து கான்செப்ட். நான் இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் போட்டே காமிச்சிடுறேன். ஓகேவா. எதுக்காக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா, எப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னு ட்ரிகர் இந்த இடத்துல சேம் இந்த ட்ரிகர் டவுன் அப் டவுன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அதே ட்ரிகர் தான் நடக்கும் ஐஓ கண்ட்ரோலரில். ஓகேவா. ஸோ ஐஓ கண்ட்ரோலருக்கு இந்த ட்ரிகர் வரும்போது ஒருவேளை ஈசி பயாஸ் இதோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிறிஸ்டல் இதோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, டபிள்யூ ரீசெட் இதோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது மூணும் மஸ்ட்டு. ஒரு ஐஓ கண்ட்ரோலர் அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸி ரீசெட் வரணும். ஓகேவா. அண்டு கிளாக் ஆசிலேட் ஆகிருக்கணும், சப்ளை உள்ளே வந்திருக்கணும். ஓகேவா. இது மூணு வந்து தான் ஆர்எஸ்எம் ரீசெட் இங்கே வரும். ஆர்எஸ்எம் ரீசெட் இந்த இடத்துல வராமல் இருக்கிறதுனால தான் போர்டு டெட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஆர்எஸ்எம் ரீசெட் வரணும் அப்படின்னா ஒருவேளை ஈசியோட ஈசி பயாஸ் கனெக்ட், இது வந்து பிசிஹெச் பயாஸ், 2 பயாஸ் இருக்குது பாருங்கள் இதில். ஓகேவா. இந்த இடத்துல பிசிஹெச் இருக்குது, பிசிஹெச்சோட பயாஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஈசி இருக்குது, எம்பெடட் கண்ட்ரோலர் இருக்குது, அதோட பயாஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஈசி பயாஸ் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் 3.3 வோல்ட்டை ரிசீவ் பண்ணணும். எப்படி இப்போ ஐஓ கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணிச்சோ பை த சேம் வே 3.3 வோல்ட்டு இந்த பயாஸை ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த பயாஸை ரிசீவ் பண்ணி பயாஸ் சிக்னல்ஸை இதோட ஹேண்ட் செக் பண்ணிச்சுன்னு அர்த்தம். பின் நம்பர் 1 அண்ட் பின் நம்பர் 5 6ல் 2 and சென்ட் நடக்கும். ஓகேவா. சென்ட் அண்ட் ரிசீவ் சிக்னல்ஸு நடக்கும். பின் நம்பர் 1லேருந்து சென்ட் ஆகும், அண்ட் பின் நம்பர் 5 6ல் ரிசீவ் ஆகும். இந்த பயாஸ் சிக்னல்ஸு ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஐஓலேருந்து ஆர்எஸ்எம் ரீசெட் இந்த இடத்துல வரும். ரெசியூம் பெல்ட் ரீசெட் அப்படிங்கிற சிக்னலு இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் வந்து பிசிஹெச்சுக்கு ரீசெட். கிளாக்கு இது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டல்லேருந்து ஆசிலேட் ஆகும். 32.768 kHz கிளாக் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ சப்ளை 3.3 வோல்ட்டு ஆல்வேஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூணும் இதுக்கு இருந்தால் மட்டும்தான் பிசிஹெச் ஒர்க் பண்ணும், ஆர்எல்ஸ் பிசிஹெச் வேலை செய்யாது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிசிஹெச் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா, ஒரு மதர் போர்டில் டெட்டாக இருக்குது அப்படின்னா ஈசி பயாஸை பண்ணணும். அண்டு பவர் ஆன் நோ டிஸ்பிளேயில் இருக்குன்னா பிசிஹெச் பயாஸை பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா மதர் போர்டு பவர் ஆன் ஆகிறதுக்கு ரீசெட் சிக்னல் அப்படிங்கிறது இங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த பயாஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ரீசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஐஓலேருந்து பிசிஹெச்சுக்கு ரீசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இந்த பயாஸு கண்டிப்பாக கிளியர் அண்ட் குட்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டெட் கேஸில் இந்த டெட் கேஸில் ஃபஸ்ட்டு 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு லேப்டாப்பாக இருந்தால் 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா பார்த்துடணும். ஓகேவா. ஸோ 5 வோல்ட் இருந்தால் தான் 3.3 வோல்ட் வரும், 3.3 வோல்ட் இருந்தால் தான் 5 வோல்ட் வெளில வரும். அதனால் ஒரு வோல்டேஜ் செக் பண்ணாவே போகிறோம். ஸோ நம்மளோட இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, நம்மளோட இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 19 வோல்ட்டு பர்ஃபெக்ட், 19 வோல்ட்டு தெளிவாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா. ஸோ மதர் போர்டு உள்ள 19 வோல்ட்டை ரிசீவ் பண்ணுது அண்ட் 3.3 வோல்ட்டும் ஸ்டெப் டவுன் ஆகி வெளியில் வருது. ஓகேவா. ஒரு ரெகுலேட்டரில் 3.3 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் ஆகி வெளியில் வருது. இந்த 3.3 வோல்ட்டு தான் என்னோட ஐஓ கண்ட்ரோலருக்கு போகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3.3 வோல்ட்டு பார்த்தோம் நம்ம ஐஓ கண்ட்ரோலருக்கு. சரி, ஐஓ கண்ட்ரோலருக்கு 3.3 வோல்ட்டு போகுது. ஓகேவா. நான் நெக்ஸ்ட்டு சேம் 3.3 வோல்ட்டு பயாஸோட பின் நம்பர் 8க்கு போகுதா பார்க்கணும். பின் நம்பர் 1 2 3 4 5 6 7 லாஸ்ட்டு பின் இங்கே இருக்குது 8. ஓகேவா. ஸோ 3.3 வோல்ட்டு என்னோட பயாஸுக்கு போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் இந்த மதர் போர்டில் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை அன்ப்ளக் பண்ணிவிட்டு ஓகே பயாஸை வெளியில் எடுப்போம். பயாஸை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பயாஸை ஃப்ளாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு வேளை வரலைன்னா ஈசி ரீசெட்டை செக் பண்ணணும். ஈசி ரீசெட் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்லாம் கிடையாது. அதனால் அந்த இடத்துல பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஈசி ரீசெட் கரெக்டாக இருக்குது, ஸ்டில் என்னோடய போர்டு டெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டிசி செக்ஷனை செக் பண்ணணும். ஓகேவா. ஆர்டிசி செக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் என்னோடய 32 kHz கிறிஸ்டல் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும்.
கிறிஸ்டல் ஆசிலேட் ஆனால் மட்டும்தான் பிசிஹெச்சுக்கு கிளாக் போகும். பிசிஹெச்சுக்கு கிளாக் போனால் தான் S3 S5 வெளில வரும், S3 S4 வெளில வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்பு டெஸ்க்டாப் அண்ட் ஆல் இன் ஒன்ஸில் ஓகேவா, இதை எடுத்து ஃப்ளாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். காரணம் என்ன, இது ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்ட் ஆகக்கூடிய ஓகேவா. இதனால தான் டியூல் பயாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கிகாபைட் போர்டில் டியூல் பயாஸ் டெக்னாலஜிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பயாஸ் கரெக்ட் ஆனாலும் இன்னொரு பயாஸ் என்ன பண்ணுவோம், டேக் ஓவர் பண்ணும். ரெண்டுமே மெயின் பயாஸ் தான். ஓகே, ரெண்டுமே மெயின் பயாஸ் தான். அதோட காப்பி தான் இன்னொரு பயாஸ். பி பயாஸ்னு போட்டிருப்பான், எம் பயாஸ்னு போட்டிருப்பான். எம் பயாஸ்னா மெயின் பயாஸ், பி பயாஸ்னா பேக்கப் பயாஸ். ஓகே, நீங்கள் 41 மதர் போர்டிலலாம் பார்த்துருப்பீங்க, கிகாபைட் 41 31 போர்டிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டியூல் பயாஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பயாஸை வெளில எடுத்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு மறுபடியும் செக் பண்ணும்போது டிஸ்பிளே வருதா இல்லையா, ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வருது வரல வேறு விஷயம். ஃபஸ்ட்டு போர்டு ஆன் ஆகாமல் இருக்குது இல்லையா, இட்ஸ் சிம்பிளி டெட் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அதை பார்ப்போம். Perfect. ஸோ இப்போ ப்ரோக்ராமரில் போட்டேன், எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது பார்ப்போம். பயாஸு இது சரியா. ப்ரோக்ராமர் இங்கே இருக்குது, RT809F. ஃபைன், இப்போ சிஸ்டமுக்கு போயிடணும் வாங்க. ஸோ மானிட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமர் யூஸ் ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஸ்மார்ட் ஐடென்டிஃபை நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஓகேவா, க்ளீனாக எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸ்மார்ட் ஐடென்டிஃபை கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். புரியுதா? நான் பஃபர் மோடு பார்க்குறோம், ஒன்றுமே கிடையாது. நான் இதோட பயாஸ் நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பயாஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. இது குரூப் இருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணாலும் சரி, இல்லை ரெக்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த பயாஸை சென்ட் பண்ணிவிடுவாங்க. பயாஸ் ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாமே அனுப்புறதுக்கு தனித்தனியாக இருக்காங்க, குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த பயாஸை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நான் இதை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கொடுக்குறேன்.
என்னோட பயாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ரைட் ஆகிறதுக்கு. now bias completed. now I am going to click read. கரெக்டாக ஆயிருக்கா? ஓகே. and now buffer. ஸோ என்னோடய பயாஸ் வேல்யூஸு இப்போ வந்திருக்கு. சரியா? ஓகே கொடுக்குறேன். க்ளீன். ஓகே. நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ பயாஸ் இப்போ என்ன பண்ணுறேன், வெளில எடுக்கிறேன் நான். ஓகே, பயாஸ் சிப்பை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ என்னோடய பயாஸ் இப்போ என்ன இருக்குது, நியூலி ப்ரோக்ராம்டு. ஓகேவா? ஐசி நியூலி ப்ரோக்ராம்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பயாஸை சேம் நம்மளோட போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பயாஸ் இங்கே வைக்கிறேன், அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பயாஸை எடுக்கும்போது நீங்கள் ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் பயாஸை எடுக்கும்போது கன்னில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எடுக்கும்போது கன்னில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது. பட் திரும்ப வைக்கும்போது சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மைக்ரோ சால்ட்ரிங் டிப்பு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சால்ட்ரிங் அயன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி டிப்பு யூஸ் பண்ணலாம். இப்போ ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்கு, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப கன்லேயே வச்சிடுறேன். ஓகேவா? நீங்கள் வைக்கும்போது டெஃபினட்டாக சால்ட்ரிங் அயன் மைக்ரோ சால்ட்ரிங் டிப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் பயாஸ் 100% லைஃப் வரும். ஓகே, எடுக்கும்போதும் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் காமிக்கக்கூடாது, மறுபடியும் வைக்கும்போதும் ஓவர் ஹீட்டிங் காமிக்கக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா பயாஸ் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? பயாஸை திரும்ப உள்ளே வச்சிடலாம். பொலாரிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பொலாரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பயாஸ் இங்கே இருக்குது. ஸோ பின் நம்பர் 1 எதுன்னு பார்க்கணும். அந்த பின் நம்பர் 1 பார்த்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. பின் நம்பர் 1க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் சிம்பிள் கொடுத்துருக்கான். ஓகேவா? சி, இந்த டாட் சிம்பிள் தான் பின் நம்பர் 1. ஐசியில் இந்த பஞ்ச் மார்க் கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ளார. எந்த ஐசியில் பஞ்ச் மார்க் இருக்கோ இதான் பின் நம்பர் 1. ஸோ இந்த பின் நம்பர் 1ல் தான் இது வரணும். ஓகே, இந்த மாதிரி ஹாட்டாக இருக்க காமிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த சிமாஸ் பேட்டரியை கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. காரணம் என்னென்னா ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே கொடுத்தாச்சு அப்படின்னா சிமாஸ் பேட்டரி வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் போர்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் டோட்டலாக 0 ஆகிருக்கு. புரியுதா? இப்போ தான் போர்டில் வோல்டேஜ் 0 ஆகிருக்கு. ஸோ சிமாஸ் பேட்டரி நான் முதல்ல ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணுங்கள். இது போர்டோட சேஃப்டிக்கு மாத்திரம் கிடையாது, உங்களோட சேஃப்டிக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற இந்த பயாஸ் சிப்பை உள்ளே வைக்க போகிறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்லேருந்து அவங்களோட வெப்சைட்லேருந்தே கூட பண்ணுறது சில டைமில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. ஸோ பயாஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு என்ஜினியர்ஸு ஓகேவா, நிறைய குரூப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் நிறைய குரூப்ஸ் இருக்குது பயாஸை டொனேட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பயாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்ட்லேருந்து எடுத்த ஒரிஜினல் பயாஸாக இருக்கும். ஸோ தட் அது கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே, எஸ், சேம் பயாஸ் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே வச்சிட போகிறேன்.
ஓகே, ஆக்சுவலி பயாஸுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ லைட்டிங் ப்ராப்ளமாக இருந்ததுனால எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, பயாஸ் இந்த மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராப்பர் லைட்டிங், ப்ராப்பர் டூல் வெரி இம்பார்ட்டண்ட்டுப்பா. ப்ராப்பர் டூல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ட்வீசரில் இந்த மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்வீசர் நான் இப்போ வச்சது தான் என்னோடய பெரிய தப்பு. ஓகே, ஸோ ட்வீசர்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். டூல்ஸ்லாம் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது எங்கே மிஸ்பிளேஸ் பண்ணதுனால வந்த ப்ராப்ளம். இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது பயாஸ். ஓகே, இந்த மாதிரி டைம் எடுத்ததுன்னா போர்டு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஒரு அதிகபட்சமாகவே 40 செகண்ட்ஸ் அவ்வளோதான். எடுக்கிறோம், ஹீட் காமிக்கிறோம். ஹீட் காமிக்கும்போது போர்டில் வந்து லெட் மெல்ட் ஆகிறது நல்லா தெரியும். நான் இப்போ பயாஸ் ஐசி எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலி. ஸோ க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஐசியை வச்சுட்டு ஹீட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா பயாஸ் ஸ்ட்ரிப்பு சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஓகேவா, ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை எனக்கு லைட்டிங் ப்ராப்ளம் இருந்ததுனால இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ இப்போது ஒரு வேளை என் டைம் நல்லா இருந்ததுன்னா இந்த போர்டு ஆன் ஆகும். ஓகே, பார்ப்போம். பயாஸில் இஷ்யூ இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சர் கண்டிப்பாக வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் வரல. ஓகே, ஸ்டில் ரூம் டெம்பரேச்சர் வரல. பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேப்டாப் சர்வீஸ்க்கு, டெஸ்க்டாப் சர்வீஸ்க்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணுறதும் வீணாக போயிடும். ஓகே, எஸ், நோ ஆன் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போது ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு. ஸ்டாண்ட் பை. பர்ஃபெக்ட். ஐ திங்க் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகே, சிமாஸ் பேட்டரி எடுத்துகிட்டு போட்டிருந்தோம் இல்லையா. ஓகே, சரி
சிஎம்எஸ் பேட்டரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட CPU ஃபேனு ஓகே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஃபேன் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது பாருங்கள். சிஎம்எஸ் பேட்டரி எடுத்துகிட்டு போகிறதுனால நான் இப்போ ஸ்டாண்ட் பை பக்கா கரெக்டாக மவுண்ட் ஆகிருந்தது அப்படின்னா, ஈசி பயாஸில் தான் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா என்னோடய போர்டு ஆன் ஆகுது. ஸோ பவர் பட்டன் இஸ் ஆல்சோ டேக்ஸ் கமெண்ட். ஓகே, பவர் பட்டன் இஸ் ஆல்சோ டேக்ஸ் கமெண்ட். இப்போ டிஸ்பிளே வந்திருக்குதா பின்னாடி ஓப்பன் பண்ணி திருப்பி பார்ப்போம். பர்ஃபெக்ட், வெரி பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ கீபோர்டு எரர் க்ளீன். பயாஸ் இஷ்யூ இருந்திருக்கு. பயாஸை ஃப்ளாஷ் பண்ணதுனால ஓகேவா, பயாஸை ஃப்ளாஷ் பண்ணதுனால என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய போர்டு அகைன் ஆன் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஆல் இன் ஒன்னில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆல் இன் ஒன்னில் என்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தியரியா. ஓகே, இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்ததோட தியரி கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சரி நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடாப்டர் உள்ளே கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அடாப்டர்லேருந்து ஓகேவா, அடாப்டர்லேருந்து 19 வோல்ட்டு போர்டுக்கு இறங்கும். ஓகே, மெயின் போர்டில் இது எங்கே போகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டருக்கு போகும். நான் இந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 வோல்ட்டும் ஒரு 3.3 வோல்ட்டும் வெளில வரும். ஓகே, ஒரு 5 வோல்ட் அண்ட் ஒரு 3.3 வோல்ட்டு வெளில வருது. இந்த 3.3 வோல்ட்டு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பவர் பிளேன் போடுவாங்க. இந்த 3.3 வோல்ட் எங்கெங்கே போகும் அப்படின்னா SIOக்கு போகும், ஐஓவோட பயாஸ்க்கு போகும், ஏசி பயாஸ் ஓகே, அண்டு PCHக்கு போகும். பேட்ரி கனெக்டர் இருந்தால் லேப்டாப் இருந்தால் பேட்ரி கனெக்டருக்கு வரும், லிட்டுக்கு போகும், பவர் ஸ்விட்சுக்கு போகும், கவர் ஸ்விட்சுக்கு போகும். ஓகேவா, ஸோ RTC செக்ஷனுக்கு போகும். சரியா, இப்போது இந்த ஐஓ கண்ட்ரோலருக்கு உள்ளே போன உடனே ஓகே, இந்த ஈசி பயாஸ்க்கு உள்ளே போன உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு ரீசெட் கொடுப்பாங்க, ஈஸி ரீசெட்டுன்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த 3.3 வோல்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு ரெசிஸ்டரில் போட்டு டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது பேர் என்னென்னா ஈஸி ரீசெட். அண்ட் கிளாக் எம்பெடடு கிளாக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளாக்கு எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து போகும். ஓகேவா, ஐஓ கண்ட்ரோலருக்கு கிளாக். ஒருவேளை பயாஸ் இருந்ததுன்னா பயாஸோட பின் நம்பர் 8க்கு இந்த 3.3 வோல்ட்டு போகும், பின் நம்பர் 8க்கு. ஸோ பின் நம்பர் 1லேருந்து இங்கே ஒரு சிக்னல் வரும், பின் நம்பர் 5க்கு ஐஓலேருந்து. இது ஹேண்ட் ஷேக்கிங்னு சொல்லுவாங்க, புரியுதா, பயாஸ் சிக்னல்ஸு ஹேண்ட் ஷேக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஓ கண்ட்ரோலர் ஒரு சிக்னலை வெளில அனுப்புது. இதுதான் RSM RST. அப்போது ICHR PCHக்கு ரீசெட் வரணும், சப்ளை வரணும், வந்துடுச்சு. அண்டு கிளாக் எங்கேருந்து வரும் அப்படின்னா 32.768 kHz கிறிஸ்டல்லேருந்து வரும். இந்த கிறிஸ்டல் எப்போ ஆசிலேட் ஆகும்னா எப்போ RTC செக்ஷன் ஆக்டிவேட் ஆகுதோ, புரியுதா, RTC செக்ஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அங்கேருந்து RTC VCC உள்ளே வரும். RTC VCC உள்ளே வந்தோடனே X1 X2 கிரியேட் ஆகி கிறிஸ்டல் ஆசிலேட் பண்ணும். ஸோ கிளாக் உள்ளே வரும். அப்போது இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று கிளாக், சப்ளை, ரீசெட், மூணுத்தில் எதுனா ஒன்று ஃபெயில் ஆகின்னு இருந்தாலும் என்னாகும், PCH அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாது. ஓகேவா, இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஐஓ கண்ட்ரோலர் RSM ரீசெட்டை வெளில அனுப்பாது. இப்போ RSM ரீசெட் வராமல் இருந்தது தான் பிரச்சனை. ஸோ எப்போ ஈஸி பயாஸை நம்ம ஃப்ளாஷ் பண்ணமோ அகெயின் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே இந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வராது. நம்மளோட W ரீசெட் ஆர் ஈஸி ரீசெட், வார்ம் ரீசெட் அப்படி இல்லைன்னா எம்பெடட் கண்ட்ரோலர் ரீசெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் அவ்வளோ சாதாரணமாக ப்ராப்ளம் வராது. ஓகேவா,
அண்டு கிளாக்கு ஒன்று இந்த 32 கிலோஹெர்ட்ஸ்லேருந்தே கொடுப்பாங்க, இல்லைனா தனியாகவே இதுக்கு இண்டிவிஜுவல் கிளாக் வச்சுருப்பாங்க ஐஓ கண்ட்ரோலருக்கு. ஸோ கிளாக்கும் எனக்கு அவ்வளோ சாதாரணமாக ப்ராப்ளம் வராது. நம்ம சப்ளை செக் பண்ணிட்டோம். 3.3 வோல்ட்டு என்னோடய ஐஓ கண்ட்ரோலர் பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரில் வருது. ஓகேவா, ரெசிஸ்டரில் வந்தால் சிக்னல், கெப்பாசிட்டரில் வந்ததுன்னா வோல்டேஜ். புரியுதா? ஸோ வோல்டேஜும் உள்ளே வந்திருக்கு. ஸோ தட் எனக்கு என்ன ஆகுது, இப்போ ஆர்எஸ்எம் ரீசெட்டை பின்னில் வச்சு தான் நான் செக் பண்ணணும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய பயாஸை ஃப்ளாஷ் பண்ணேன். இப்போ ஒரு வேளை பயாஸை ஃப்ளாஷ் பண்ணி எனக்கு போர்டு டெட்டாக இருந்ததுன்னா நான் ஒன்றா திரும்பவும் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, உங்களோட சர்வீஸ்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல பயாஸை ஃப்ளாஷ் பண்ணுங்க. ஃப்ளாஷ் பண்ணவே பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்கு பிசிஹெச் பயாஸ் எடுக்கணும், டெட்டுக்கு ஈஸி பயாஸ் எடுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம ஈஸி பயாஸை எடுத்து பயாஸ் ஃபைலை சோர்ஸ்லேருந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கின ஃபைலை நான் அதில் எழுதுனதுனால எனக்கு அகைன் பயாஸ் ஹேண்ட் செக் பண்ணிச்சு. ஸோ தட் என்னோடய போர்டு பவர் ஆன் ஆகிடுச்சு. ஆல் இன் ஒன் நவ் ரெடி டு ஒர்க். விண்டோஸ் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சர்வீஸில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய்.